பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2, 3 போட்டிருக்கேன். இது தொடர்ச்சியாக அது ஃபுல் புக்கும் வரும், அதில் கொஸ்டின் ஆன்சரும் வரும். அது பின்னாடி தமிழ் இலக்க வினா விடைகளும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பதினோராம் வகுப்பு இயல் 1 முதல் 3 வரை. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லா மரம் கூடு இல்லாத பறவை என்று சொன்னவர் ரசூல் கம்சதேவ். யாழ்ப்பாணத்தில் உள்ள பூங்குடு தீவில் சிறந்த கவிஞர் சு. வில்வரத்தினம் கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக எனும் தலைப்பில் எந்த ஆண்டு துவக்கப்பட்டன? 2001. ஏடு தொடங்கி வைத்து எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதிவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தினோர் பாடலை என்று பாடியவர் யார்? வில்வரத்தினம். கலைகளில் உச்சம் கவிதை என்பர். அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவது நாம் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று கூறியவர் பாரதியார். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று சொன்னவர் யார்? எர்னஸ்ட் காசிரர். நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒரு மொழி போதும், பழமை தட்டுவதில்லை, அது வேற்றுமொழி ஆவதில்லை, அது எப்போதும் உயிர்ப்புடன் மாறிக்கொண்டும் இருக்கிறது. இம்மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்று சொன்னவர் ஆற்றூர் ரவிவர்மா. பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் டேஷ் வகையினர் உண்டு. 3. புல்லின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற நூலின் ஆசிரியர் வால்ட் விட்மன். டேஷ் நாட்டைச் சேர்ந்த ஸ்டெபான் மல்லார்மே என்பவரை புரிந்த கொள்ளாதவன் மூலம் குறியிட்டதை புரிந்து கொள்ள முடியும். பிரான்ஸ். தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவரான லத்தீன் அமெரிக்காவில் மிகச்சிறந்த கவிஞரான பாப்லோ நெருடர் எந்த ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார்? 1971. ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும் பொழுது கவிதைகள் கேட்போரால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்பெறும் முறையில் காலத்துக்கு காலம் வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம். கவிதை என்பது யாது என்று, அவற்றை எப்படி கவிதை அமையும் என்பன, அவற்றின் ஆக்கத்தில் ஈடுபடுவோர் உடைய கருத்துக்கள், நிலைப்பாடுகள், கவிதைகள், முறைகளை ஆகிய யாவும் ஒழுங்கு சேர்க்கின்ற பொழுது தான் மேலே கூறிய கவித்துவ உணர்வு செவ்வியலே மற்றும் தெரியவரும். இவ்வாறு தமிழன் கவிதையில் என்ற நூலில் கூறியவர் யார்? கா. சிவத்தம்பி. எந்த சிறந்த கலை விமர்சகர்? இந்திரனின் இயற்பெயர் ராஜேந்திரன்.
ஓரிய மொழி கவிஞரான மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் எனும் நூலின் ஆசிரியர் மொழிபெயர்ப்பு நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 2011. முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள், அழகிய கவிதைகள் நூல்களின் ஆசிரியர் இந்திரன். கீழ்க்கண்டவற்றுள் இந்திரனால் நடத்தப்பட்ட இதழ்கள்: வெளிச்சம், நுண்கலை. இந்திரன் எழுதிய கட்டுரை நூல்கள் எவை? மேற்கண்ட எதுவும் இல்லை. பவணந்தியார் உருவச்சிலை அமைந்துள்ள 8ஆம் தீர்த்தங்கரர். சந்திரபிரபாவின் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஈரோடு. தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலாக நன்னூல் பவணந்தி முனிவர் எப்போது எழுதப்பட்டது? 13ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியம் முதல் நூலாக கொண்ட வழிநூலாக நன்னூல் பவணந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டு. கூற்று நன்னூல் எழுதுதந்திரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களை வகுக்கப்பட்டுள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பவணந்தி முனிவர் நன்னூல் இயற்றினார்? சீயகங்கன். பவணந்தி முனிவரின் நன்னூல் முதல் பதிப்பு எந்த ஆண்டு? 1832. 1832. எத்தனை செய்திகளை செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம்? 8. பாயிரம் எத்தனை வகைப்படும்? 2. எத்தனை செய்திகளை செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம்? 8. பாயிரம் எத்தனை வகைப்படும்? 2. தவறான ஒன்றை தேர்வு செய்க. தந்துரை என்பது நூலின் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது. அமை என்பதன் பொருள் மூங்கில். ராபின்சன் குருசோ என்ற நூலின் ஆசிரியர் டேனியல் டிபோ. சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடி அவர்களின் கதையை வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பாழ் என்ற நற்றினை எத்தனையாவது பாடலின் தனிமகனார் குறிப்பிடுகிறார்? 153. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பாதிரியார் பிறந்த நாடு கனடா. இவ்வகையின் யாழ்ப்பாணம் போது நூலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்ட நாள் 1981 மே 31. சோழனின் படைத்தளபதியான கருணாகரத்தொண்டைமானை கதை தலைவனாக கொண்ட கடல்புறா என்று புதினத்தின் ஆசிரியர் யார்? சாண்டில்யன். எந்த ஆண்டு முதல் ஜனவரி 14ஆம் நாளை தமிழர் பாரம்பரிய நாள் என கனடா அரசு பிரகடனப்படுத்தி இருக்கிறது? 2012. கீழ்காணும் இந்த சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசை எழுத்தாளர் முத்துராமலிங்கம் பெற்றார். வம்சவிருத்தி. கீழ்கண்டவற்றுள் எது எழுத்தாளர் க. முத்துராமலிங்கம் சிறுகதை தொகுப்பு அல்ல? மண். இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு அருகிலுள்ள கொக்குவில் என்னும் கிராமத்தில் பிறந்தவர். தற்போது கனடாவில் வசித்து வரும் எழுத்தாளர் முத்துராமலிங்கத்துக்கு வடக்கு வீதி என்ற சிறுகதை தொகுப்பாக எந்த ஆண்டு இலங்கை அரசு சாகித்ய அகாடமி விருது வழங்கியது? 1999.
தமிழர்களுக்கு சொந்தமான தமிழர்கள் மட்டுமே வன்னி வீதி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? கனடா. மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 22. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்வு செய்க. ட ந ர ல ழ ல ர ந ஞ என்னும் வரிசைகளில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. மேலும் ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஞானம் என்பதன் பொருள் யாது? விதம். மொழி முதல் எழுத்துக்களின் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 10. மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 24. கீழ்காணும் கூட்டங்களில் சரியான கூற்றை தேர்வு செய்க. அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும் வரும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை டேஷ் விதமாக பிரிக்கலாம். 4 விதமாக பிரிக்கலாம். மார்புக்கூடு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். எஃகு கம்பி என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம். எஃகு கம்பி என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம். மார்புக்கூடு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். தமிழர்களால் புலமை கதிரவன் என போற்றப்பட்டவர். திரும்ப அதே மாதிரி வருது. தமிழர்களால் புலமை கதிரவன் என போற்றப்பட்டவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரின் கல்வி பயின்றவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பண்பாட்டு அசைவுகள் என்ற நூலின் ஆசிரியர் தோ. பரமசிவம். தமிழ் இவை பத்துமே என்பது யாருடன் தொடர்புடையது? திருஞான சம்பந்தர். அசாவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்ற பாடல் அடியில் தமிழ் என்னும் சொல்மொழி கவிதை என்பனவற்றை தாண்டி பல்கலை புலமை என்ற பொருளில் ஆளப்பட்டுள்ளது. புறநானூறு. தமிழ் தழி இயசாயலவர் என்னும் யாருடைய பாடல் மூலம் தமிழ் என்பதற்கு அழகும் மென்மையும் பொருள் தருகின்றன. கம்பர். தமிழ் மாலை என்று ஆண்டாள் குறிப்பிடும் திருப்பாவை எத்தனை பாட்டுகளை கொண்டது? 30. மதுரையில் மாண்பை தமிழ்கெழுக்கூடல் என குறிப்பிடும் சங்க இலக்கியம். புறநானூறு. நாடற்றவன் என்ற நூலின் ஆசிரியர் முத்துலிங்கம். முத்துலிங்கம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற நூலின் ஆசிரியர் கி. பரந்தாமன். ஜப்பான் நாட்டு அறிஞர்
ஜப்பான் நாட்டு அறிஞர் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற நூலின் ஆசிரியர் ஆக்கி பரந்தாமன். ஜப்பான் நாட்டு அறிஞர் மாசான்பு புகோகா எந்த ஆண்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதினார்? 1978. ஏழைகளின் கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் மரம் பனை. ஏழைகளின் கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் மரம் பனை. இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய், அதே நேரத்தில் எளிதில் சிதைந்து விடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையுடன் பராமரித்தல். பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மையை காலத்திலும் நிகழும் என்று சொன்னவர் யார்? மாசான்பு புகோகா. மாசான்பு புகோகா. உழப்படாத நிலம், பூச்சிக்கொல்லி, தெளிக்கப்பட்ட பயிர், பாதுகாப்பு தண்ணீர், நிறுத்தாத நெல் சாகுபடி, ஓட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல் ஆகிய 5 வேளாண்மை மந்திரங்களையும் உலகுக்கு சொன்னவர் மாசானபு புகோகா. மாசானபு புகோகா. வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டைச் சேர்ந்த அரவிந்தன் என்னும் இயற்பெயர் கொண்ட அழகிய பெரியவன் தனது தகப்பன் கொடி புதினத்திற்காக எந்த ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றார்? 2003. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் எந்த மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார்? திருவாவடுதுறை. திருவாவடுதுறை. கீழ்காணும் கூற்றுகளில் எது எவை சரியானது என காண்க. அனைத்தும் சரி. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கத்தில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது என்று சொன்ன பிரமிழ் என்பவரின் இயற்பெயர் சிவராமலிங்கம். கூற்று பிரமிழ் பானு சந்திரன் அருப் சிவாமரம் தருமு சிவராம் என்ற புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். இவர் புதுக்கதை, விமர்சனம், சிறுகதை, மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். மேலும் ஒருவர் ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். காரணம், இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் நட்சத்திரவாசி என்னும் நாடகமும் வெயிலில் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்பும் இவருடையதாகும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அகிர்புகை என்பதன் இலக்கண குறிப்பு 6ஆம் வேற்றுமை தொகை. மஞ்சையும் கொண்டலும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. மஞ்சளும் கொண்டலும் எண்ணும்மை. கொன்றை சூடு என்பதன் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. பொறுத்துக. வாவித்தரங்கம். வாவித்தரங்கம் குளத்தில் எழும் அலை. அலிவுலாம் வண்டு மொய்க்கின்ற கொண்டல் கார்கால மேகம். சலசவாவி
தாமரை தடாகம். தவறாக பொருந்தியுள்ளது தேர்வு செய்க. தரளம் சங்கு. உ. வே. சாமிநாதர், தியாகராசர் குலம், காதிரு நாவலர் போன்றோர் யாருடைய மாணவர்கள்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தென்னாரி நாடு என்று முக்குடற்பள்ளு குறிப்பிடும் ஊர் குற்றாலம். பெரியவன் கவிராயர் இயற்றிய திருமலை முருகன் பள்ளு என்னும் நூல் வட ஆரிநாடு என்று குறிப்பிடும் ஊர் திருமலை. செம்மறையான் கருமறையான் காரி மயிலை மால் தொந்தி மேழை. உயிரை உணர்வை வளர்ப்பதே தமிழே என்று பாடியவர் யார்? உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? பாயிரமில்லது பனுவல் அன்று. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் அண்ணா. தவறான இணையை தேர்வு செய்க. கடல் கூட்டல் அலை, உயிர் கூட்டல் மெய். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கீழ்காணும் கூற்றுகளில் எது எவை சரி என்பதை தேர்வு செய்க. அனைத்தும் சரி. திருமலை முருகன் பள்ளு விண் காலம் 18ஆம் நூற்றாண்டு. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவிக கல்யாண சுந்தரனார். கடாரபுரங்களை காவு கொண்ட பின்னும் கபாடபுரங்களை தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் திருவிக கல்யாண சுந்தரம். கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொழில் கனிமங்கள் அடிமோனையை தேர்வு செய்க. கபாடபுரங்கள் காலத்தால். ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் என எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற நிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. காயா கொன்றை நெய்தல் முல்லை. போதவித தலைவிடமுழுந்து வினி போவினி கொண்ட புறவே பேரமர் கண்ணி ஆடும் விரைந்தே மேற்கொண்டு ஐங்குறு நூற்று பாடலை இயற்றியவர் யார்? பேயனார். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பூம்பாலை. ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணை பாடுவதில் வல்லவர். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடுவதில் வல்லவர் பேயனார். பொறுத்துக. குறிஞ்சி கபிலர். மருதம் ஓரம்போகியார். நெய்தல் அம்மூவனார். பாலை ஒதலாந்தையார். கூற்று 1 2. கூற்று 1, கூற்று 2, கூற்று 3, கூற்று 4 அனைத்து கூற்றுகளும் சரி. சங்ககால புலவர்களில் ஒருவரான இறையனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? 105. விஷ்ணுபுரம் கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய் மந்தகம் ஆகிய கதைகளை எழுதியுள்ள ஜெயமோகன் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? நாகர்கோயில். ஜெயமோகன் நாகர்கோவில். யானை டாக்டர் என்று ஜெயமோகனின் கூறும் புதினம் என்னும் சிறுகதை தொகுப்பில் உள்ளது அறம். வாழ்வாரை
காழ்வரை நில்லா கடுங்குளிரிற்று ஒருத்தல் யாழ்வரை தாங்கி ஆங்கு என்று பாடலடிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. கூற்று. காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கீழ்கண்டவற்றுள் எந்த வரிசையில் யானையை குறிக்காத சொல் இடம்பெற்றுள்ளது? இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, வேப்பு, பௌவம், புணரி, கரி. இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, வேய், பௌவம், புணரி, கரி. கல்லதர் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிக்கு பொருத்தமான சொல் கல்லதர். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரியு ஒப்பவும் வன்மைக்கு இனமாதிரியாகவும் ஆகும் என்னும் நன்னூல் விதிக்கு பொருத்தமான சொல் காலங்கடந்தவன். நெட்டிலை என்ற சொல்லை நெடுமை இலை என பிரிக்கும் பொழுது எந்த விதி, நெடுமை கூட்டல் இலை என்று பிரிக்கும் பொழுது எந்த விதி பயின்று வராது? அடி அகரம் ஐ ஆதல். பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர் இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி விதிகள் ஈறு போதல் அடி அகரம் ஐ ஆதல் இணையவும் இனமிகள். பைந்தமிழ் பசுமை தமிழ் இதில் பயின்று வராத பண்புணர்ச்சி விதி தன்றொற்றிரட்டல். தவறான கூற்றை தேர்வு செய்யவும். மதுரையில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சிறிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் மருத்துவர் என்று அழைக்கப்பட்டார். மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலவே ஒரு பெல்லி ஓடம் போல வரும் வெண்ணிலாவே. வளர்ந்து வந்த அந்த வெண்ணிலாவுக்கு மீண்டும் வாடி வாடி போவதெல்லாம் வெண்ணிலாவே. கூகை ஆந்தை போல நீயும் வெண்ணிலாவே. பகல் கூட்டி நிலையை உறங்குபவளே வெண்ணிலாவே. பந்தடிப்போம் உன்னை என்று வெண்ணிலாவே. நீயும் பாரில் வர அஞ்சியோ வெண்ணிலாவே என்று பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம். விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடாடா வண்ணத்து பூச்சி. மேற்கான் கவிதை யாருடையது? மொரிடாகே. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடடா வண்ணத்து பூச்சி. மேற்கான கவிதை யாருடையது? மோரிடாகே. பொறுத்துக. இயற்கை வேளாண்மை கோ. நம்மாழ்வார். பனைமரமே பனைமரமே சலீம் அலி. யானைகள் அழியும் பேருயிர் ச. முகமது அலி யோகானந்த். பறவை உலகம் சுப்பிரமணியம். 1432. எலிஃபண்ட் மெஜஸ்டிக் கிரியேச்சர் ஆஃப் த வேர்ல்டு என்ற நூலின் ஆசிரியர் ஷோஷானி. தவறான ஒன்றை தேர்வு செய்க. Simplicity is nature first step and the last of an
Confucius. Roads were made for the journeys, not for destinations என்று கூறியவர் கன்பூஷியஸ். மலைகள் குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை டேஷ் என்று கலைச்சொற்களால் அழைப்பர். ஆராலஜி. மலைக்குன்றுகளின் பெயர்கள் குறித்து ஆய்வு ஆராலஜி. தவறாக புரிந்துள்ளது எது என தேர்வு செய்க. மலக்குறவன் கர்நாடகம். பொறுத்துக. மலப்பணக்கர் வடகேரளம். மலையன் பாலக்காடு கேரளா. மலவேடா இடுக்கி கேரளா. மலேரு தட்சிண கன்னடா கர்நாடகம். திராவிடங்களை மலைநீள மனிதர்கள் என்று அழைத்தவர் கபில் கவலபில் சுவலபில். கமில் சுவலபில். மலைநில மனிதர் என்று அழைத்தவர் கமில் சுவலபில். சேயேன் மேய மைவரை உலகம் என்று குறிப்பிடப்படும் நூல் தொல்காப்பியம். விண்ணொரு நெடுவரை குறிஞ்சி கிழவா என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? திருமுருகாற்றுப்படை. கோட்டா என்னும் பழங்குடியினர்கள் எந்த மனிதர்கள் வாழ்கின்றனர்? தமிழ்நாடு. கொண்டா தோரா என்று பழங்குடியினருடன் தொடர்புடைய மாநிலம் ஆந்திர பிரதேசம். கோண்டு கொய்டர் என்ற பழங்குடியினர் உடன் தொடர்புடைய இந்திய மாநிலம் ஒரிசா. கூற்று. திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர் தம் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கோட்பாடுகள் குறித்த புரிதலை தருகின்றன. பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள். எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள் மற்றும் ஓடைகளில் இருந்து நீர் எடுத்து பருகின்றனர். கூற்று 2. கூற்று 3. கூற்று 4. அனைத்து கூற்றுகளும் சரி. திராவிட சொல்லான மலை என்பது எந்த மொழியில் மலையா என்று வழங்கப்படுகின்றது? சமஸ்கிருதம். எதிலி குருவிகள் என்று கவிதைகள் ஆசிரியர் அழகிய பெரியவன். தமிழ்நாட்டில் மட்டும் மழை என்ற சொல் டேஷ் இடப்பெயர்களில் முன்னொட்டாக வந்துள்ளது. 17. தமிழ்நாட்டில் டேஷ் இடப்பெயர்களில் மலை என்னும் சொல் பின்னோட்டாக இடம்பெறுகின்றது. 84. கோட்டை குவாட் என எம்மொழியில் அழைக்கப்படுகிறது? தோடா. பொறுத்துக. கோட்டைக்கோடு. மலையாளம் கோட்டக்கோடு. கன்னடம் கோட்டே கொண்டே. தெலுங்கு கோட்டா. துளு கோட்டே. தமிழ்நாட்டில் கோட்டை என முடியும் எத்தனை பெயர்கள் உள்ளன? 248. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர். பாலகிருஷ்ணன். அன்புள்ள அம்மா, சிறகுகள் வானம் ஆகியவற்றின் நூல்களின் ஆசிரியர் ஆர். பாலகிருஷ்ணன். 84ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணித் தேர்வு முதலாக முழுவதுமாக தமிழில் எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்வு பெற்றவர் என்ற பெருமைக்குரியவர் ஆர். பாலகிருஷ்ணன். அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியவன் காவடி சிந்து பாடிய சென்னிக்குளம் அண்ணாமலையார் என்ற நூற்றாண்டைச் சேர்ந்தவர்
19ஆம் நூற்றாண்டு தமிழில் முதலில் ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதாலயா மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தார். 18 எத்தனையாவது வயதில் குறுநில தலைவராக இருந்து இருதாலயா மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தார். 18 வயதில். சென்னிக்குளம் அண்ணாமலையார் இயற்றிடாத நூல் 6 மட்டும். சடகோபர் அந்தாதி இயற்றிடாத சென்னிக்குளம் அண்ணாமலையார் இயற்றிடாத நூல் சடகோபர் அந்தாதி. மாசுணம் என்ற சொல்லின் பொருள் பாம்பு. மாசுணம் என்ற சொல்லின் பொருள் பாம்பு. தவறானதை தேர்வு செய்க. துஜஸ்தம்பம் முருகனின் வேல். வண்ணம் என்பதன் பொருள் அழகு. நல்ல என்னும் அடைமொழியால் சிறப்பித்து அழைக்கப்படும் 8 தொகை நூல் எது? குறுந்தொகை. சிதவல் என்பதன் பொருள் தலைப்பாகை. 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்தினை சார்ந்த எத்தனை பாடல்கள் உள்ளன? 401. அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ. தண்டுடைய கையர் வெண்டலை சிதவர் நன்றென்றும் மாக்காடு இன்று பெரிது என்னும் ஆங்கத் தலைவே. சங்ககால பெண் புலவர்கள் ஒருவரான வெள்ளி வீதியார் பாடிய இந்த பாடல் குறுந்தொகையின் எத்தனையாவது பாடலாக உள்ளது? 146. கூற்று உரையாசிரியரின் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்படும் நூல் குறுந்தொகை ஆகும். ஆதலால் இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆவும் என்பவை. சங்ககால பெண்பாற் புலவர்களில் ஒருவரான வெள்ளி வீதியார் சங்கத்தொகை நூல்களில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 13. உ.வே. சாமிநாதன் எந்த ஆண்டு முதலாக அச்சில் பதிப்பித்து புறநானூற்றை வெளியிட்டார்? 1894. கூற்று 1, கூற்று 2 இரண்டு கூற்றுகளும் சரி. புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகும் பெறினும் கொள்ளர் என்ற புறநானூற்று 182வது பாடலை பாடியவர் கடலில் மாய்ந்த இளம்பெருவழுதி. கீழ்காணும் எது பெரியவன் கவிராயரின் திருமலை முருகன் பல்லு குறிப்பிடும் உழவுக்கருவி அல்ல? தரங்கம். கால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிதம் இணையாது ஆயினும் இனிது என தமியர் உண்டும் இலரே என்று பாடியவர் கடலில் மாய்ந்த இளம்பெருவழுதி. சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றின் பல சுவடுகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் உ.வே. சா எந்த ஆண்டு முதலாக அச்சில் பதித்து வெளியிட்டார்? 1894. அம்ம என்பது அசை நிலை. கடலுள் மாய்ந்த இளம்வழுதி பாடல்கள் முறையே 1 இடம்பெற்றுள்ள நூல்கள் புறநானூறு பரிபாடல். யாழ்ப்பாணம் என்னும் ஊரில் பிறந்த பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படும் சி. வை. தாமோதரனார் எந்த ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்தை சேனவரையர் பதிப்பித்தார்? 1868. கொள்ளேற்று கொடுஞ்சுவான்
கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள். அஞ்சார் கொலை ஏறு கொண்டவர் அல்லதை நெஞ்சினார்க்குரிய உயிர் துறந்து நைவா ஆய மகள் தோல் என்று ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் நூல் கலித்தொகை. முயலா என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். உண்டல் துஞ்சல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். உண்டல் துஞ்சல் என்பதன் பெயர் தொழிற்பெயர். முயலா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். உண்டல் துஞ்சல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். கீழ்கண்டவற்றுள் எது யாழ்ப்பாணம் சி. வை. தாமோதரனார் நூல் அல்ல? மதுரை மும்மணி கோவை. எழுத்து என்னும் இதழைத் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் வாடிவாசல் என்னும் குறும்பு தினத்தை இயற்றிய சீசு செல்லப்பாவின் நூல் அல்லாதது தமிழர் சமுதாயம். சந்திரோதயம் மற்றும் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றிய சீசு செல்லப்பா சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 2001. கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. யாருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தாமணி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கினார்? சி. வை. தாமோதரனார். தன்னுடைய 20வது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் புதுப்பித்து வெளியிட்டவர் யாழ்ப்பாணம் சி. வை. தாமோதரனார். சென்னை மாநில கல்லூரியின் தமிழ் பண்டிதராகவும் கும்பகோணத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்றி 1884ஆம் ஆண்டு எந்த நீதிமன்றத்தில் நீதிபதியாக யாழ்ப்பாணம் சி. வை. தாமோதரனார் நியமிக்கப்பட்டார்? புதுக்கோட்டை. மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்பவன் உயர்வு. தவறான ஒன்றை தேர்வு செய்க. பற்றுக பற்றற்றால் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடவிற்கு சொல்பொருள் பின்வரு நிலையணி. 38 அதிகாரங்களை கொண்ட அறத்துப்பால் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 4. தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஒழியியல். பொறுத்துக. பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பாயிரவியல் 04, இல்லறவியல் 20, துறவறவியல் 13, ஊழியல் 1. பொறுத்துக. அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒழியியல் 13, கற்பியல் 18. திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. பொருட்பாலில் உள்ளது 70. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25.
இன்பத்துப்பாலில் களவியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 7. தவறான ஒன்றை தேர்வு செய்க. மல்லர் மணக்குடவர் மாதானுபங்கி. மலைமிசை தோன்றும் மதியம் போல யானை தலைமிசை கொண்ட குடையார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார். என்ட்ரோலாஜிக்கல் டிக்ஷனரி என்பது வேர்ச்சொல் அகராதி. என்ட்ரோமாலாஜிக்கல் டிக்ஷனரி என்பது வேர்ச்சொல் அகராதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கும் இடைநிலை என்ற பெயர்வினை பகுபதத்தில் வரும் இடைநிலையை கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என இருவகைப்படுத்துவர். பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலையை பெயர் இடைநிலை என்பர். 1, 2, 3, அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. பொறுத்துக. இறந்த கால இடைநிலைகள் இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிறு, கிறு, கின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. பின்வருவனவற்றுள் எது பெயரிடைநிலையாக வராது? இரு. கூற்று பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு எனப்படும். காரணம்: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். பொறுத்துக. தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் எம், எம், அம், ஆம். ஓம், கும், டும், தும், ரும். முன்னிலை ஒருமை வினைமுற்று ஐ, ஆய், ஈ. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள் இர், ஈர், இமின். படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் அன், ஆன். கா, இய, இயர் என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். படர்க்கை அல், ஆல் என்பது படர்க்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள். படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள். படர்க்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள் அர், ஆர், பா, மார், கல் என்பவை படர்க்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள். து, ரு, டு என்பவை படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள். பேச்சு மொழியை கவிதைகளில் பயன்படுத்தும் 3ஆம் வகையினர் ஆன பாப்லோ நெருடா எந்த மொழி கவிஞர்? ஸ்பானிஷ்.